Good evening, konbanwa. Good evening, ma'am. Okay, start කරමු. අපි last එකේ කරේ හිරගනා කතකනා වල you කියන letter එක. නේද? Last week வந்து இரகனா கத்தக்கனால இந்த எழுத்துல வந்து You, விஷயம் you. you Okay, right. You. ඒකට you line එක යා you කියන letters තියෙනවා. ඒ ඊළඟ letter එක yo. yo වලින් start කරමු. Give me a minute. right okay. එතකොට හිරගනා කතගනා chart එකේ යා you yo කියන line එක තමයි අපි කරගෙන යන්නේ. එතකොට last week වෙනකන් කරා යා කියන එක ඊළඟට you කියන letter එක. අද කරමු yo කියන letter එක. දැන් මේකත් කලින් වගේම page එක මේ විදිහට වෙන් කරගෙන මේ side එක හිරගනා ඊළඟට කතගනා. okay. yo. එතකොට හිරගනා yo කියන letter එක ලියන්නේ කොහොමද කියලා බලමු. එතකොට yo start කරනවා මේ වගේ line එකකින් 1 මෙන්න මෙතනින් start කරලා අපි මා ලිව්වා වගේ එහෙම ලියනවා 2. 1 2 1 2. okay. நாங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து இரகனா கத்தக்கனால வந்து யா யூ யோ அந்த லைன் வந்து பார்த்துக்கொண்டீங்க. அதில் வந்து பார்க்க போகிறது வந்து யோ லைன் யோ அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். யோன்ற லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹலோ மேம், கேன் யூ ஹியர் மீ? yes okay. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஹிரகனால யோ அப்படின்ற எழுத்தை வந்து பார்க்க போகிறோம். யோன்ற எழுத்து வந்து 2 ஸ்டெப்ஸில் எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து மா எழுதுற மாதிரி எழுத வேணும். அதுக்கு பின்னால் ஒரு கோடு வந்து பக்கத்தில் போட வேணும். இது வந்து ஹிரகனால வரக்கூடிய யோ அப்படின்ற எழுத்து. right. yo එක ලියමු. யோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
රයිට්. ඊළඟට කතකනායෝ කතකනායෝ. ඒත් මේක ස්ටාර්ට් කරන මෙන්න මේ විදිහට 1 ඊළඟ මැදින් ලයින් එකක් ලියනවා 2 ඊළඟ ලයින් එක 3. ඒත් මේක ඉංග්‍රීසි වල කැපිටල් E එක අනිත් පැත්තට ලියනවා වගේ තමයි ලියන්නේ. එතකොට 1 2 3 1 2 3. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்டக்கனால வரக்கூடிய யோ எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது 1 என்று சொல்லக்கூடிய ஸ்டெப் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப மேம் ஏரோ போட்டு காட்டிறாங்க. அது மாதிரி முதலாவது ஸ்டெப் ஒண்ணு எழுத வேணும். அதுக்கு பின்னால அதுக்கு நடுவுல 2வது ஸ்டெப்ஸ் வந்து 2வது கோடு வந்து போட வேணும். அதுக்கு பின்னால கீழோக்கு வந்து 3வது கோடு போட வேணும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல வரக்கூடிய கேப்பிட்டல் இ மாதிரி இருக்கும். ஆனா அத திருப்பி மத்த பக்கம் மாத்தி எழுதின மாரி இருக்கும். கண்ணாடியில பார்த்தா வந்து திருப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கு. இது வந்து கத்தக்கனா யோ. රයිට්. එතකොට යෝ වලින් යා කියන ලයින් එක එන්න වෙනවා. යා යු යෝ කියන letters. ඊළඟට තියෙනවා රා කියන ලයින් එක රා රී රූ රේ රෝ කියන letters. මේකේ first letter එක තමයි රා කියන sound එක. ඒකට හිරගනා රා වල steps දෙකයි. first step එක තමයි මෙන්න මේ වගේ ලියනවා. 1 ඊළඟට ලියනවා සිංහල රා ලියනවා වගේ shape එකක් එනවා. හැබැයි මෙතන space එකක් තියන්න ඕනේ. ඒකට steps දෙකයි 1 2 1 2. right okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரா, ரி, ரு, ரே, ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரா லைனுக்குரிய எழுத்துக்களை வந்து நாங்க இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முதலாவது எழுத்து வந்து ரா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது மாதிரி சின்ன ஒரு பகுதி வந்து எழுத வேணும். 2வது ஸ்டெப் வந்து சிங்களத்துல வரக்கூடிய ரயன் எழுதுற மாதிரி எழுத வேணும். ஆனா அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம எழுத வேணும். இப்ப மேம் எழுதி காட்டிக்கிற மாதிரி எழுத வேணும். இது 2 ஸ்டெப்ஸ்ல எழுதக்கூடியது ரா அப்படின்ற எழுத்து. ஓகே மேம்.
රයිට් ඊළඟට කතකනාරා ලෙටර් එක කතකනාරා කියන්නේ මේ වගේ ස්ට්‍රේට් ලයින් එකක් තියෙනවා 1 ඊළඟ පහළට ලියනවා අර කලින් අපි 4 ලිව්වා වගේ ලියනවා 2 1 2 1 2 ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து கதக்கனா ரா எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுத வேணும். முதலாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன், ஒரு நேரான ஒரு கோடுன்னு வந்து போட வேணும். ஒரு கிடை கோடுன்னு. அதுக்கு பின்னாடி 2வது வந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பூ எழுதின மாதிரி எழுதினா சரி. இது வந்து கதக்கானால வரக்கூடிய ரா. රයිට් ඊළඟ ලෙටර් එක නෙක්ස්ට් ලෙටර් එක රී කියන සවුන්ඩ් එක රී ඒතර හිරගනා රී වල ස්ටෙප්ස් දෙකයි හිරගනා එකයි කතගනා එකයි සේම් ෂේප් එකක් තියෙන්නේ ඒ නිසා එකවර ලියමු එතකොට හිරගනා රී ලියන්නේ මේ විදිහට ලිව්වා 1 ඊට මේ සයිඩ් එකෙන් ලයින් එකක් ලියන ස්ට්‍රේට් ලයින් එකක් නෙමෙයි මෙහෙම ෂේප් කරලා ලියන්න ඕනේ 2 now 1 2 1 2 ඊළඟට කතකනා එකත් මේ විදිහම තමයි කතකනා වල ලියන්නේ මෙහෙම ස්ට්‍රේට් ලයින් එකක් කියලා මෙතන අර කොක්කක් වගේ එක ලියන්නේ ඊළඟට මේ ලයින් එක මේ විදිහටම ලියනවා ස්ටෙප්ස් දෙකයි 1 2 1 2 right හිරගනා කතකනා දෙකම ලියලා තියෙන්නේ දෙකම ලියමු அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீ அப்படின்ற எழுத்து ஹிரகனா கத்தகனா 2க்குமே வந்து ரீ அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி அப்படின்றதுனால மேம் வந்து ஒரே மாதிரி எழுதி காட்டிங்க. சின்ன ஒரு வித்தியாசம் மாத்திரம் தான் காணப்படக்கூடியதா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிரகனால வரக்கூடிய ரீல வந்து இப்படி நீங்க வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் இல்ல ஒரு கோடு வந்து சின்ன ஒரு வால் மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதுக்கு பின்னால ஒரு வளைவான ஒரு கோடு வந்து வரக்கூடியதாக காணப்படும். இது வந்து ஹிரகனால வரக்கூடிய ரீயா காணப்படுது கதக்கனா ரீ எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அது ஹிரகனால வரக்கூடிய ரீல வரக்கூடிய அந்த வால் போன்ற சின்ன அமைப்பு வந்து வராது அது வராம மத்தபடி வந்து கதக்கனா ஹிரகனால வரக்கூடிய ரீ போன்ற அமைப்பிலே காணப்படக்கூடியதா இருக்கும் 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா இருக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காணப்படும்
ආයසරක් යෝ ලිටරක ලියලා පෙන්නන්න පුළුවන්ද කියලා අහනවා මම. Okay. යෝ. හිරගනා කතගනා both නේද? yes ma'am. right. එතකොට හිරගනා යෝ එක අපි ලිව්වේ මේ විදිහට straight line එකක් ලිව්වා 1. ඊළඟට මෙහෙම අරගෙන මා ලියනවා වගේ ලිව්වා 2. 1 2. එතකොට හිරගනා යෝ. ඊළඟට කතගනා යෝ ලියන්නේ ඉංග්‍රීසි කැපිටල් එක අනිත් පැත්තට ලියනවා වගේ 1 2 3. 1 2 3. இது வந்து இறுகனா கத்தக்கனா ரெண்டையும் வந்து மேம் வந்து யோ எழுதி காட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா யோ வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்பட்டுச்சு. முதல்ல வந்து கிடையா ஒரு கோடு போட்டு அதுக்கு பின்னால மா எழுதுற மாதிரி எழுதி காட்டினாங்க. அது கத்தக்கனா யோ பாத்தீங்கன்னா சொன்னா இங்கிலீஷ் ஈ திருப்பி எழுதின மாதிரி எழுதப்பட்டிருக்குது. ஒரு முதலாவது ஸ்டெப்ஸுக்கு பின்னால நடுவுல ஒரு கோடும் கீழே ஒரு கோடு வரக்கூடிய மாதிரி எழுதப்பட்டிருக்குது. இது வந்து ஹிரக்கனா கத்தக்கனால வரக்கூடிய யோ அப்படின்னு எழுத்து. ஆபிதா கேட்டிருந்தீங்க. ஏன்ற எழுத்து வந்து ஜப்பனீஸ்ல இல்ல. ලෙටර් ඒ තියෙන තියන්නේ නේ මැම්. ඒ අහලා තියෙනවා I ma'am යා යෝ යේ. ඒ ලෙටර් කියලා letter නැහැ. ஏ அப்படின்னு எழுத்து வந்து இல்ல. right. එතකොට රා line එකේ අපි රා ලිව්වා ඊළඟට රී ඊළඟට රූ කියන letter එකට යමු. රූ. right. එතකොට හිරගනා රූ එක ලියන්නේ මේ වගේ එක step එකකින් ලියනවා. මේ විදිහට අරගෙන මෙහෙම ඇවිත් මෙතනින් මෙහෙම end කරනවා. ඒ කියන්නේ තුනේ ඉලක්කම number 3 ලියනවා වගේ අරගෙන මෙහෙම ලියලා මෙහෙම end කරනවා. හිරගනා රූ කියන letter එක. right. okay. அடுத்தது ஹிரகனா ரூ ஆக ஈஸியா எழுதக்கூடியதா காணப்படும். அதாவது நம்பர் 3 எழுதுற மாதிரி எழுதினீங்கன்னா சரி. இது மாதிரி கடைசி சர்க்கிள் கொண்டு வரக்கூடிய மாதிரி நம்பர் 3 எழுதுற மாதிரி அதாவது 3 எழுதுற மாதிரி எழுதினீங்கன்னா சரி. இது வந்து ஹிரகனால வரக்கூடிய ரூ அப்படின்ற எழுத்து.
right. Next one ඊළඟට කතකනා රු letter එක. කතකනා රු වල steps දෙකයි. first step එක මේ විදිහට ලියනවා 1. straight line එකක් නෙමෙයි මේ side එකට. ඊළඟට මේ පැත්තට ලියනවා මෙන්න මෙහෙම 2. now 1 2 1 2. okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கதக்கனால வரக்கூடிய ரூ இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இப்போ மேம் எழுதி காட்டின மாதிரி 2 படிமுறையில் எழுதப்படக்கூடியது வந்து கதக்கனால வரக்கூடிய ரூ அப்படின்ற எழுத்து. ஓகே. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்ல, வளைவான கோடுகளால் எழுதப்பட்டது. right. ඊළඟට තියෙනවා රේ කියන letter එක. රේ. හිරගනා රේ ලියන්නේ අපි කලින් ලිව්වා නේ කියන letter එක. නේ ලියන වගේ පහළට line එකක් 1. ඊට මේ විදිහට එක දිගට මේක අරගෙන මේක මෙන්න මේ විදිහට end කරනවා 2. now 1 මෙහෙම ආවා 2 1 2. right. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிரகனால வரக்கூடிய ரே அப்படின்ற எழுத்து
இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். முதலாவது ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலால அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இது 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியது. ஓகே மேம். ඕකේ next one ඊළඟට කතකනාරේ කතකනාරේ ලියන්නේ අපි කලින් ලිව්ව රූ කියන එක. රූ ලිව්වා මෙන්න මෙහෙම. රූ වල මෙන්න මේ පාර්ට් එක විතරක් යූස් කරලා තමයි රේ ලියන්නේ. එතකොට එකයි ස්ටෙප් එකයි මෙහෙම ලිව්වා රේ right. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரே கதக்கான வரக்கூடிய ரே அப்படின்னு எழுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே வந்து ரூ எழுதினோம். கதக்கனால வரக்கூடிய ரூ எழுதினோம். ரூல வரக்கூடிய இந்த 2வது பகுதி 2 செகண்ட் ஸ்டெப்பிக்கே அதை மாத்திரம் எழுதுறதா வந்து கதக்கனால வரக்கூடிய ரே அப்படின்ற எழுத்து. ஓகே மேம்.
right. කතකනා రీ එක මේක రీ. එතකොට රා రీ රු රේ ඊළඟ ලෙටර් එක තමයි රෝ කියන ලෙටර් එක රෝ. ඒකට හිරගනා රෝ ලියන්නේ අපි කලින් ලිව්ව රූ ලියනවා නම්බර් 3 වගේ තුනේ ඉලක්කම වගේ ලියලා ඒකේ චූටි ගැටයක් වගේ එකක් එන් කරා. මේක ලියන්නේ ගැටේ නැතුව මෙන්න නම්බර් 3 ලියනවා වගේ ලියනවා. හිරගනා රෝ. ஓகே. ஓகே மேம். அடுத்தது ரோ, அதாவது ஹிரகனால வரக்கூடிய ரோ எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் வந்து ஹிரகனால வரக்கூடிய ரூ வந்து எழுதுற நேரம் வந்து ஒரு 3 எழுதுற மாதிரி, நம்பர் 3 எழுதுற மாதிரி எழுதி கடைசிக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டோம். இது ரோ எழுதுற நேரம் வந்து நீங்க அந்த சர்க்கிள் இல்லாம 3 மாத்திரம் எழுதினீங்கன்னா சரி. நம்பர் 3 ஒன்று மாத்திரம் எழுதுற மாதிரி எழுதினீங்கன்னா அது வந்து ஹிரகனால வரக்கூடிய ரோவாக காணப்படும். இது வந்து ஹிரகனா ரோ. right ඊළඟට බලමු කතකනාවල රෝ ලෙටර් එක. ඒකට කතකනා රෝ වල ස්ටෙප්ස් මේ විදිහට ලියන්නේ 1 ඊළඟට 2 ඊළඟට 3. ඒකට මේක බොක්ස් එකක් වගේ ෂේප් එකේ ඉන්නේ. හැබැයි පහළ තියෙන ලයින් එක පොඩි. 1 2 3 1 2 3. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதக்கானால வரக்கூடிய ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். இப்ப மேம் வந்து அம்புக்குறி போட்டு காட்டிறாங்க. 1வது ஸ்டெப்ஸ், 2வது ஸ்டெப்ஸ், 3வது ஸ்டெப்ஸ்ன்னு. இது பார்க்கக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று, ஒரு பெட்டி மாதிரி காணப்படும். ஆனா, கீழ வரக்கூடிய அந்த லைன் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஒரு சாய் சதுரம் ஒன்று மாதிரி. கீழ வரக்கூடிய கோடு வந்து சின்னதா காணப்படும். இது வந்து கதக்கானால வரக்கூடிய ரோ. मैम कथकना रूए का आयासरे क्लियर पेन्नेंट किले पेन्नेंट पिलन किले अलदिना කතකනා රූ. ओ இந்த இடத்துல வந்து கதக்கனா ரூ காணப்படுது. இந்த சைடுல இருந்து ஹிரக்கனா ரூ, மத்த சைடுல காணப்படுறது வந்து கதக்கனா ரூ. இடது பக்கத்துல உள்ளது வந்து
ஹிரகனா ரோ, வலது பக்கத்துல உள்ளது கதகனா ரோ. right. එතකොට රූ එකනේ කතකනා රූ එක බලමු. කතකනා රූ ලිව්වේ මෙන්න මේ විදිහට 1 ඊළඟට රේ වල sorry ලියනවා වගේ ලියනවා 2 1 2 கதகனா ரோ 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படும். மேம் வந்து எழுதி காட்டுற மாதிரி எழுதுங்க. right එතකොට රේ රෝ එතකොට රා ලයින් එක finished ඉවරයි. රා రీ රු රේ රෝ කියන letters. ඊළඟට හිරගනා හතකනා chart එකේ basic letters වල තියෙන අන්තිම letters තුන තමයි වා වෝ එන් කියන letters. ඊළඟ letter එක වා කියන letter එක. වා. එතන වා ලියන්නේ අපි කලින් ලිව්වා රේ නේ. මේ දෙකම same shape එකක් එනවා. මේකත් ලියන්නේ මේ වගේ line එකක් ලියනවා 1. ඊළඟ මෙතනින් start කරලා මේ විදිහට end කරනවා 2. 1 2 1 2 කලින් ලිව්වා අපි රේ කියන letter එක රේ. රේ ලියන්නේ මෙහෙම ලියලා මේක outside එකට තමයි මෙහෙම curve කරන්නේ. ඊළඟට නේ ලිව්වා. නේ වල line එකක් ලියලා මෙන්න මෙහෙම end කරා නේ. ඒකට මේ තුනම එකම shape එකක් වෙන්නේ. අපි ලිව්වා වා කියන letter එක steps දෙකයි 1 2 right okay. ஓகே மேம். அடுத்தது வந்து இப்ப நாங்க கதகனா, ஹிரகனா லைன்ல வரக்கூடிய கடைசி 3 கடைசி லைன தான் பார்க்க போறோம். வா, அதாவது வா, வோ, இன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி லைன தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்க முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, வா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்த ரே, நே இந்த 2 எழுத்தை மாதிரி கொஞ்சம் காணப்படக்கூடியதா இருக்கும். இந்த எழுத்துற வடிவத்தை ஒத்ததா காணப்படும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாவ வந்து இந்த மாதிரி எழுதலாம். ரே எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ரே எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதுல வந்து வளைவை வந்து வெளியால வளைவு பண்ணது கர்வ் பண்ணப்பட்டது வெளியால கர்வ் பண்ணப்பட்ட மாதிரி காணப்படும். நே எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முடிச்சொண்டு போட்ட மாதிரி சர்க்கிள் ஒன்று போட்ட மாதிரி இருக்கப்பட்டி ரெண்டு எண்டிங் பாயிண்ட்ல. அதே வந்து வாவ எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அது உள்ளால வந்து ஒரு வளைவா எடுத்ததா காணப்படும். இது வித்தியாசமாக காணப்படுது. மத்தபடி 3க்கும் 3 வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காணப்படும். இது வந்து வா அப்படின்னு எடுத்துக்காட்டு இறகுனா வா. ஓகே.
right next one ඊළඟට කතකනා වා letter එක කතකනා වා වල steps දෙකයි පහළට line එකක් ලියනවා 1 එන මෙතනින් start කරලා ලියනවා පහළට 2 1 2 1 2 right okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதகனால வரக்கூடிய வா அப்படின்ற எழுத்து. இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இதுல முதலாவது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, மேலேருந்து கீழக்கு ஒரு கோடு ஒண்ணு போட வேணும். 2வது ஸ்டெப்ஸ் வந்து மேம் எழுதி காட்டிய மாரி எழுத வேணும். இப்படி 2 ஸ்டெப்ஸ்ல வந்து எழுதப்பட வேணும். ஓகே மேம். okay next one ඊළඟ letter එක තමයි O කියන letter එක O මේක O නැත්තම් එහෙම නැත්තම් O කියලා sound කරන්න පුළුවන්. ඒකට O letter එක ලියන්නේ 1 ඊළඟට 2 ඊට මෙතෙන් ලිව්වම කලින් අපි ලිව්වා C කියන letter එක. ඒ වගේ එනවා shape එක. ඊට මේකට add කරනවා මේ වගේ part එකක් 3. ඒකට O කියන letter එක හැදෙනවා 1 2 3 1 2 3 okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, வோ அப்படின்ற எழுத்து. இந்த எழுத்த வந்து உங்களுக்கு வோ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். 2 சத்தமும் வரக்கூடியதாக காணப்படும். இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதாக காணப்படும். இது வந்து இறுகனால வரக்கூடிய வோ அல்லது ஓ அப்படின்ற எழுத்து. இதுல வந்து கிடையா ஒரு கோடு, அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்ஸ் வரக்கூடியதா இருக்கும். இந்த 2 ஸ்டெப்ஸும் எழுதினா நீங்க ஏற்கனவே பார்த்த வந்து சி அப்படின்ற எழுத்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால 3வது ஸ்டெப்ஸ் எழுதினதுக்கு பின்னால அது ஓ அல்லது ஓ 2 சத்தத்துக்குரிய எழுத்தாக மாறும். ஓகே மேம்.
Okay, next ඊළඟට කතකනා වෝ letter එක. කතකනා වෝ ලියන්නේ අපි කලින් කිව්වා ෆෝ කියන එක. මෙන්න මේ වගේ 1 එතන මේ වගේ මැදින් ලයින් එකක් තියෙනවා 2. 1 2 1 2. Right, okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கத்தக்கனால வரக்கூடிய ஓ அல்லது ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நீங்க கத்தக்கனால வரக்கூடிய ஃபு அப்படின்னு எழுத்து எழுதினீங்க. அது மாதிரி எழுதி நடுவுல வந்து ஒரு கோடு போட வேணும். இது வந்து கத்தக்கனால வரக்கூடிய ஓ அப்படின்னு எழுத்து. ஓகே. Okay, last one. ඊළඟට last letter එක n කියන sound එක. n. ඒකට හිරගනා n එක ලියන්නේ එක step එකයි මෙහෙම අරගෙන මෙන්න මෙහෙම. ඉංග්‍රීසි වල simple h වගේ shape එකක් තියෙනවා. Right, okay. ஓகே மேம். அடுத்தது வந்து இன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. இந்த இன் அப்படின்னு எழுத்து வந்து ஹிரகனால உள்ள இன்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல வரக்கூடிய சிம்பிள் எச் மாதிரி எழுதினா சரி. இங்கிலீஷ்ல வரக்கூடிய சிம்பிள் எச் மாதிரி ஹிரகனால வரக்கூடிய இன் எழுதலாம். ஓகே. next one. ඊළඟට කතකනාවල n කියන letter එක. ඒකට කතකනාවල n letter එක ලියන්නේ මේ වගේ line එකක් ලියනවා 1. ඊට පහළින් ඉඳන් උඩට මෙහෙම ලියනවා. කලින් අපි so ලිව්වා. අනිත් වගේ මේක පහළින් ඉඳන් උඩට 2. 1 2 1 2 1 2. එතකොට කලින් අපි ලිව්වා so කියන letter එක. so ලියන්නේ උඩ ඉඳන් පහළට, right? Okay. ஓகே மேம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கதக்கனால வரக்கூடிய இன் அப்படின்ற எழுத்து. இது வந்து 2 ஸ்டெப்ஸ்ல எழுதப்படக்கூடியதா காணப்படும். முதலாவது இப்ப மேம் வந்து நம்பர் போட்டு காட்டிக்கிறாங்க. 1 ஸ்டெப்ஸ வந்து எழுதி 2வது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லைன் வந்து கீழேருந்து மேல போகக்கூடியதா காணப்பட வேணும். 2வது ஸ்டெப்ஸ் வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கீழேருந்து மேல போகக்கூடியதா காணப்பட வேணும். இது இன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே சோ அப்படின்னு எழுத்து எழுதினோம். அதுவும் வந்து இதே மாதிரி வரக்கூடியதா இருக்கும். ஆனா, அதுல கோடு 2வது ஸ்டெப்ஸ் வந்து மேலேருந்து கீழ வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. රයිට් ඕකේ. එතකොට හිරගනා කතකනා බේසික් chart එකේ තියෙන 46 letters. කියන්නේ අකුරු 46 මේ n වලින් n වෙනවා. ඒතර ඒ ටික තමයි basic letters. a වලින් start කරලා n වලින් n වෙනවා. ඊළඟට තියෙනවා තව additional letters ටිකක් වෙනමම ඒ ටික කරමු. එතකොට දැන් මේ ලියපු letters ටික use කරලම තමයි මේ basic 46 use කරලා තමයි ඊළඟ letters ටිකත් හදාගන්නේ. මේ additional letters. එතකොට ඒ නිසා දැන් ලියපු letters අපි page එකක් විතර ලියලා practice කරනවනේ. ඒ නිසා මේ letters ටික එහෙම ලියන්න ඕනේ නෑ. line එකක් විදිහට ලිව්වහම ඇති. ඒකට මේකට use කරනවා මේ letters additional ඒවා හදාගන්න මෙන්න මේ වගේ lines දෙකක්. මේකට කියන නම තමයි Japanese වලින් කියන ten ten කියලා. ten ten. ඊට මේ වගේ circle එකක් use කරනවා. මේකට කියනවා maru කියලා. maru. මේ දෙක සයිඩ් එකකින් නෝට් ඩවුන් කරගන්න. ඊළඟට බලමු ඊළඟ ලෙටර්ස් ටික. ඊළඟට අපි හදාගන්න ලයින් එක තමයි ගා කියන ලයින් එක. ගා. ගා, ගී, ගූ, ගේ, ගෝ කියන ලෙටර්ස්. ඊට හිරගනා කතගනා දෙකම ලියමු. හිරගනා ඊළඟට කතගනා. ඊට ගා කියන letters හදාගන්න අපි කලින් ලියපු chart එකේ කලින් basic letters වල කා කියන line එක use කරනවා. කා කියන line එක. ඒතර මේකෙදි කරන්නේ මේ කා කියන line එකේ තියෙන letters වලට. ඒ කියන්නේ කා කී කු කේ කෝ කියන letters වලට ten ten add කරනවා. එහෙනම් ගා කියන එක හැදෙන්නේ කා letter එක මෙහෙම ලිව්වා. මේකේ side එකෙන් add කරනවා ten ten. ඒතර ගා කියන letter එක හැදෙනවා. right? ඊළඟට කී කියන letter එක ලිව්වා අපි මෙහෙම හිරගනා.
මේකට ඇඩ් කරනවා තෙන්තෙන්. එතකොට ගී සවුන්ඩ් එක හැදෙනවා. ඊළඟ කූ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගූ සවුන්ඩ් එක. කේ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගේ සවුන්ඩ් එක. ඊළඟ කෝ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගෝ සවුන්ඩ් එක. right? කතකනත් මේ විදිහම තමයි කතකනා කායක. මෙහෙම ලිව්වා කතකනා කා. මේකට තෙන්තෙන් ඇඩ් කරාම කතකනා ගා ලෙටර් එක හැදෙනවා. ඊළඟ කතකනා කී වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගී. කතකනා කූ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගෝ. ඊළඟ කතකනා ගේ වලට කේ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගේ. කතකනා කෝ වලට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගෝ. ඒ වගේ කතකනා හිරගනා කා ලයින් එකට තෙන්තෙන් ඇඩ් කරාම ගා ගී ගු ගේ ගෝ කියන සවුන්ඩ්ස් හදා ගන්න පුළුවන්. right okay. ஓகே மேம். இப்ப வந்து நாங்க ஹிரகனா, கதகனால உள்ள பேசிக்கான அடிப்படையான 46 எழுத்துக்களை வந்து பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எடிஷனல் லெட்டர்ஸ் அதாவது மேலதிகமான சில எழுத்துக்கள வந்து பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மேலதிகமான எழுத்துக்கள வந்து மேலதிகமான எழுத்துக்கள் அப்படின்றது, நாங்க ஏற்கனவே படிச்ச அதே எழுத்துக்கள பயன்படுத்தி தான் வந்து மேலதிகமான எழுத்துக்கள வந்து உருவாக்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு முதல்ல 2 விஷயங்கள் காணப்படுது. ஒன்று வந்து இப்ப மேம் காட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா, 2 கோடு வரக்கூடிய மாதிரி. இதுக்கு சொல்லப்படுது தென் தென் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சின்னொரு சர்க்கிள் மாதிரி காணப்படும். அதுக்கு வந்து மரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென் தென்னையும் மருவையும் வந்து நாங்க ஏற்கனவே படிச்ச எழுத்துக்களுக்கு எட் பண்றதன் மூலமா புதிய எழுத்துக்கள உருவாக்கக்கூடியதாக காணப்படும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க முதலாவது வந்து கா லைன வந்து பார்க்க போறோம். கா லைன் அதாவது அடிஷனல் லெட்டர்ஸ்ல வந்து கா லைன பார்க்க போறோம். நீங்க வந்து ஏற்கனவே வந்து பேசிக்கான 46 எழுத்துக்களையும் வந்து ஒவ்வொரு பேஜ்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணதுனால, இத வந்து நீங்க அப்படியே எழுதி பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. ஒரு லைன்லயே உங்களுக்கு எழுதிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். நீங்க வந்து ஒரே லைன்ல வந்து கா, கி, கு, கே, கோ அப்படின்னு போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இரகனா, கதகனா 2யும் வந்து ஒரே எண்ணுக்குன்னு எழுதிக் கொள்ளலாம். நீங்க என்ன செய்யலாம்னா, மேல வந்து கா, கி, கு, கே, கோ அப்படின்னு போட்டுட்டு கீழ உட்காந்து இரகனான்றது ஈன்னு போடுங்க. கீழ கான்னு போட்டுக்கோங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இரகனா கா உருவாக்க வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு இந்த கா, கி, கு, கே, கோ லைன் எழுதுறதுக்கு, நீங்க வந்து இரகனால வரக்கூடிய கா லைன் எடுத்துக்க வேணும். அதாவது கா லைன்ல வரக்கூடிய கா, கி, கு, கே, கோ. இந்த லைன் எடுத்து, இந்த லைனுக்கு வந்து தென் தென்ன எட் பண்றதன் மூலமா, கா, கி, கு, கே, கோ அப்படின்றத உருவாக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். காக்கு வந்து தென் தென் போடப்பட்டிருக்குது. காவா மாறிக்குது. கீக்கு தென் தென் போடப்பட்டதுனால கீயா மாறிக்குது. கூக்கு தென் தென் போடப்பட்டதுனால கூவா மாறிக்குது. கேக்கு தென் தென் போடப்பட்டதுனால கேயா மாறிக்குது. கோக்கு தென் தென் போடப்பட்டதுனால அது கோவா மாறிக்குது. அடுத்தது வந்து கதகனா லைன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, கதகனால வரக்கூடிய கா லைன் எடுக்கப்பட்டிருக்குது. அதுல கா, கி, கு, கே, கோ அந்த லைனுக்கு வந்து தென் தென் எட்பட்டதன் தென் தென்னை வந்து எட் பண்ணதன் மூலமாக கா, கி, கு, கே, கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கதகனா லைன் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகே.
right okay එතකොට ගා line එක මේ විදිහට හදා ගන්නවා ඊළඟට මේ additional letters වල තියෙනවා za කියන line එක za za මෙතන තියෙන g කියන letter එක g ඊළඟට zu ze zo කියන letters ඒකට මේකට යූස් කරනවා අපි කලින් ලියපු කලින් chart එකේ සා කියන letter එක සා කියන line එක ඒකේ තිබුණ සා she su se so කියන letters මේ letters වලට add කරනවා තෙන්තින් එහෙනම් සා කියන letter එකට තෙන්තින් add කරාම za letter එක හැදෙනවා she වලට තෙන්තින් add කරාම g su වලට තෙන්තින් add කරාම zu ඊළඟට se වලට තෙන්තින් add කරාම ze so වලට තෙන්තින් add කරාම zo ඊළඟට කතකනත් මේ විදිහම තමයි සා වලට තෙන්තින් add කරාම za ඊළඟට she වලට තෙන්තින් add කරාම g so වලට තෙන්තින් add කරාම zu se වලට තෙන්තින් add කරාම ze so වලට තෙන්තින් add කරාම zo letter එක නම් za g zu ze zo කියන letters හැදෙන්නේ සා line එකට තෙන්තින් add කරාම okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த லைன் வந்து ஜா, ஜி, ஜூ, ஜே, ஜூ அப்படின்னு சொல்லக்கூடிய லைனா காணப்படுது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே படிச்ச சா லைனை எடுத்துக்கொள்ள வேணும். இந்த சா லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, சா, ஷி, சு, சே, சோ அப்படின்னு எழுத்துக்கள் காணப்படும். இந்த எழுத்துக்களுக்கு வந்து தென் தென் போட்டதன் மூலமா இந்த புதிய எழுத்துக்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடியதா காணப்படும். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சான்ற எழுத்துக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா, முதல்ல வந்து இதகன எடுத்துக்கொண்டீங்கன்னா இதகனால வரக்கூடிய சாக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜா உருவாக்கக்கூடியதா காணப்படும் அதுக்கு பின்னால் இதகனால வரக்கூடிய ஷீக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜி உருவாக்கக்கூடியதா காணப்படும் அடுத்தது சூக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜூ உருவாக்கக்கூடியதா காணப்படும் அடுத்தது சேக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜே உருவாக்கக்கூடியதா காணப்படும் அடுத்தது சோக்கு தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜோ உருவாக்கக்கூடியதா காணப்படும் அதே போல கத்தக்கான லைன் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கத்தக்கானால வரக்கூடிய சாக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜா உருவாக்கக்கூடியதா காணப்படும் கத்தக்கானால வரக்கூடிய ஷீக்கு வந்து தென் தென் நெட் பண்ணீங்கன்னா ஜி உருவாக்கக்கூடியதாக காணப்படும் கத்தக்கானால வரக்கூடிய சூக்கு வந்து தென்த் நெட் பண்ணீங்கன்னு சொன்னா ஜூ உருவாக்கக்கூடியதாக காணப்படும் கத்தக்கானால வரக்கூடிய சேக்கு தென்த் நெட் பண்ணீங்கன்னா ஜே உருவாக்கக்கூடியதாக காணப்படும் கத்தக்கானால வரக்கூடிய சோக்கு தென்த் நெட் பண்ணீங்கன்னா ஜோ உருவாக்கக்கூடியதாக காணப்படும் ஓகே
රයිට් ඕකේ. එතකොට ජා ලයින් එකට පස්සේ තියෙනවා මේ ඇඩිෂනල් ලෙටර්ස් වල දා කියන ලයින්. දා. එතන මේකේ තියෙන්නේ දා මෙතනක් තියෙනවා G කියන ලෙටර් එක. කලින් එකෙත් තිබුණා. කලින් ලයින් එකෙත් G තියෙනවා. ඊට මෙතන තියෙන zoo එකක් කලිනුත් zoo තිබුණා. ඊළඟට දේ දෝ. එතකොට G අකුරු දෙකයි zoo අකුරු දෙකක් තියෙනවා. මේකෙන් කලින් ලියපු G එකයි zoo එකයි තමයි ගොඩක්ම යූස් වෙන්නේ. මේ දෙක ගොඩක් රියාලි තමයි යූස් කරන්නේ. ඒතර මේකට යූස් කරන ලියන් මේකට ගන්නේ කලින් අපි අර බේසික් chart එකේ තා කියන ලෙටර් එක තමයි මේකට යූස් කරන්නේ. එතකොට තා කියන ලයින් එකේ තිබුණා තා චි උත්සු තේතෝ කියන ලෙටර්ස්. එතකොට තා ලෙටර් එකට තින් ඇඩ් කරනවා මේ වගේ. එතකොට දා කියන ලෙටර් එක හැදෙනවා. දැන් චී වලට තින් ඇඩ් කරාම ජී. දැන් උත්සු වලට තින් ඇඩ් කරාම සෝ. තේ වලට තින් ඇඩ් කරාම දේ. එහෙනම් තෝ වලට තින් ඇඩ් කරාම දෝ. එහෙනම් කතකනත් මේ විදිහමයි. කතකනා තා වලට තින් ඇඩ් කරනවා දා. කතකනා චී වලට තින් ඇඩ් කරනවා ජී. කතකනා උත්සු වලට තින් ඇඩ් කරනවා සූ. ඊළඟට තේ වලට තින් ඇඩ් කරනවා දේ. තෝ වලට තින් ඇඩ් කරනවා දෝ. ඒ තා ලයින් එකට තින් ඇඩ් කරාම දා ජි සු දේතෝ කියන ලෙටර්ස් හදා ගන්න පුළුවන්. ஓகே. ஓகே மேம். அடுத்தது நாங்க பார்க்கக்கூடியது வந்து தா லைன பார்க்க போறோம். தா லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, தா, ஜி, ஜூ, தே, தோ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து வரக்கூடியதாக காணப்படும். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்ததுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி அதாவது ஸா லைன் பார்த்தோம். ஸா லைன்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜி, ஜூ அப்படின்னு எழுத்து காணப்பட்டுச்சு. இந்த தா லைன் இந்த தா லைன்ல பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து ஜி, ஜூ அப்படின்னு எழுத்து வந்து காணப்படக்கூடியதா இருக்குது. ஆனாலும் கூட ஃபர்ஸ்ட்ல நான் ஆரம்பத்துல பார்த்த ஜியும் ஜூவும் தான் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடியதா காணப்படும். அதாவது ஸா லைன்ல வரக்கூடிய ஜியும் ஜூவும் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடியதா காணப்படும். இதுல வரக்கூடிய ஜியும் ஜூவும் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறது வந்து குறைவாகவே காணப்படும். இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தா லைன உருவாக்குறதுக்கு நாங்க ஏற்கனவே படிச்ச பேசிக் லெட்டர்ஸ்ல வரக்கூடிய தா லைன வந்து பயன்படுத்த வேணும். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, தா லைன்ல வரக்கூடிய தா, சி, இட்சு, தே, தோ அப்படிங்கிற எழுத்துக்கள் எடுத்து அதுக்கு தென் போடுறதன் மூலமா இந்த புதிய லைன உருவாக்கலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது ஹிரகனால வரக்கூடிய தாக்கு தென் எட் பண்ணீங்க அப்படின்னா, தா உருவாக்கக்கூடியதா காணப்படும். அதுக்கு பின்னால சீக்கு தென் எட் பண்றதன் மூலமா ஜி உருவாக்கக்கூடியதா காணப்படும். இட்சுக்கு தென் எட் பண்றதன் மூலமா ஜூவ உருவாக்கக்கூடியதா காணப்படும். தேக்கு தென் எட் பண்றதன் மூலமா தே உருவாக்கக்கூடியதா காணப்படும். தோக்கு தென் எட் பண்றதன் மூலமா தோவ உருவாக்கக்கூடியதாக காணப்படும். அதே போல கத்தக்கனாவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, கத்தக்கனால வரக்கூடிய தாக்கு தென் எட் பண்றதன் மூலமா தாவ உருவாக்கலாம். கத்தக்கனால வரக்கூடிய சீக்கு தென் எட் பண்றதன் மூலமா ஜியை உருவாக்கலாம். அடுத்து கத்தக்கனால வரக்கூடிய இட்சுக்கு தென் எட் பண்றதன் மூலமா ஜூ உருவாக்கலாம். அடுத்தது கத்தக்கனால வரக்கூடிய தேக்கு தென் எட் பண்றதன் மூலமா தே உருவாக்கலாம். கடைசியா வந்து கத்தக்கனால வரக்கூடிய தோக்கு தென் எட் பண்றதன் மூலமா தோவ உருவாக்கலாம். ஓகே.
සූ සූ වලට ගන්න ඉත්සු කියන ලෙටර් එක ඉත්සු. right okay එතකොට දා ජි සු දේදෝ කියන ලෙටර්ස් හදන්නේ තා චි ඉත්සු තේතෝ කියන ලෙටර්ස් වලට තෙන් ඇඩ් කරලා. එතකොට ඊළඟට මේ ඇඩිෂනල් chart එකේ ඊළඟ ලෙටර්ස් ටික තමයි බා කියන ලයින් එක. බා. ඒකේ තියෙන බා බී බූ බේ බෝ කියන ලෙටර්ස්. එතකොට මේකට යූස් කරනවා කලින් අපි ලියපු හා කියන ලෙටර්ස්. period. එතකොට හා ලයින් එක හා හී ෆූ හේ හෝ කියන ලෙටර්ස් වලට තෙන් ඇඩ් කරනවා. දැන් හිරගන හා මෙහෙම ලිව්වා හා වලට තෙන් ඇඩ් කරාම බා. ඊට හී වලට තෙන් ඇඩ් කරාම බී. ෆූ වලට තෙන් ඇඩ් කරාම බූ. ඊට හේ වලට තෙන් ඇඩ් කරාම බේ. ඊට හෝ වලට තෙන් ඇඩ් කරාම බෝ. දැන් කතගනත් මේ විදිහමයි හා ලයින් එකට තෙන් ඇඩ් කරනවා. හා වලට තෙන් ඇඩ් කරාම බා. ඊට හී වලට තෙන් ඇඩ් කරාම බී. ෆූ වලට තෙන් ඇඩ් කරාම බූ. ඊට හේ වලට තෙන් ඇඩ් කරාම බේ. හෝ වලට තෙන් ඇඩ් කරාම බෝ. right එහෙනම් බා බී බූ බේ බෝ කියන ලෙටර්ස් හදන්නේ හා කියන ලයින් එකට තෙන් ඇඩ් කරලා. okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, பா லைன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதுல பா, பி, பூ, பே, போ அப்படின்ற எழுத்துக்கள் காணப்படக்கூடியதா இருக்கும். இந்த லைன் உருவாக்குறதுக்கு நாங்க பேசிக் லைன்ல ஹா அப்படின்ற லைன் எடுத்துக்கொள்றோம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹா லைன்ல வரக்கூடிய ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹா அப்படின்ற எழுத்துக்கு தென் ஏற்பட்டதன் மூலமா பாவ உருவாக்கலாம். அதே மாதிரி ஹீன்ற எழுத்துக்கு வந்து தென் ஏற்பட்டதன் மூலமா பி உருவாக்கலாம். அதோ ஃபு அப்படின்றதுக்கு ஃபூன்றதுக்கு வந்து தென் ஏற்படுவதன் மூலமா பூ உருவாக்கலாம். ஹேன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா பே உருவாக்கலாம். ஹோன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா போவை உருவாக்கலாம். இதே போல கதக்கனாவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, கதக்கனாலையும் ஹான்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா பாவ உருவாக்கலாம். ஹீன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா பி உருவாக்கலாம். ஃபூன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா பூ உருவாக்கலாம். ஹேன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா பே உருவாக்கலாம். ஹோன்ற எழுத்துக்கு தென் ஏற்படுவதன் மூலமா போவை உருவாக்கலாம். ஓகே.
ඕකේ. එතකොට මේ ඇඩිෂනල් මේ letters වල ඊළඟ line එක last line එක මේකේ තියෙන පා කියන letters. පා, පී, පූ, පේ, පෝ. එතන මේකට ගන්නෙත් අර කලින් අපි ලියපු කලින් line එකේ හා කියන line එකම තමයි. ඒකට මේකෙදි කරන්නේ කලින් අපි හා වලට තෙන් ඇඩ් කරාම බා කියන line එක හැදුනා. මේකට ඇඩ් කරන්නේ අර මරු කියන එක. මරු කියන්නේ මේ වගේ සර්කල් එකක් ඇඩ් කරනවා. එතකොට පා කියන line එක හැදෙනවා. එහෙනම් හා වලට මරු ඇඩ් කරාම පා ලෙටර් එක හැදෙනවා. ඊළඟ හී වලට මරු ඇඩ් කරාම පී. පූ වලට මරු ඇඩ් කරාම පූ. හේ වලට මරු ඇඩ් කරාම පේ. හෝ වලට මරු ඇඩ් කරාම පෝ. දැන් කතකනත් මේ විදිහමයි. කතකනා හා වලට මරු ඇඩ් කරාම පා. ඊළඟට පී වලට මරු ඇඩ් හී වලට මරු ඇඩ් කරාම පී. පූ වලට මරු ඇඩ් කරාම පූ. හේ වලට මරු ඇඩ් කරාම පේ. හෝ වලට මරු ඇඩ් කරාම පෝ. right එතකොට හා කියන line එකට මරු එහෙම නැත්නම් circle එකක් ඇඩ් කරාම පා පී පු පේ පෝ කියන letters හදා ගන්න පුළුවන්. right okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, பா, பி, பூ, பே, போ அப்படின்ற லைனை வந்து உருவாக்க போறோம். இது வந்து ஏற்கனவே மாதிரி ஹால் லைனை வந்து பயன்படுத்துறதன் மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஒரு புதிய லைனா காணப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹான்ற லைனுக்கு வந்து எட் பண்றதன் மூலமா பா, பி, பூ, பே, பூ அப்படின்ற லைன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே ஹா லைனுக்கு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ, ஹி, ஃபு, ஏ, ஓ அப்படின்ற லைனுக்கு மர்ருவ எட் பண்றதன் மூலமா இந்த புதிய லைனை வந்து உருவாக்கக்கூடியதா காணப்படும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹாக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா பாவ உருவாக்கலாம். ஹீக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா பீய உருவாக்கலாம். அதே மாதிரி ஃபூக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா பூ உருவாக்கலாம். அதே மாதிரி ஹேக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா பேய உருவாக்கலாம். அதே மாதிரி ஹோக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா போவ உருவாக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கதக்கானா லைன் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, அதுவும் அதே மாதிரி. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹாலைன்ல வரக்கூடிய ஹாக்கு வந்து மர்வு எட் பண்றதன் மூலமா ஆல வரக்கூடிய சாரி ஆலைன்ல வரக்கூடிய ஆ லெட்டருக்கு வந்து மறு எட் பண்றதன் மூலமா பா உருவாக்கலாம். ஈக்கு வந்து மறு எட் பண்றதன் மூலமா பி உருவாக்கலாம். பூக்கு மறு எட் பண்றதன் மூலமா பூ உருவாக்கலாம். ஹேக்கு மறு எட் பண்றதன் மூலமா பே உருவாக்கலாம். ஹோக்கு மறு எட் பண்றதன் மூலமா போன்றதை உருவாக்கலாம். ஓகே.
right okay එතකොට තෙන්තෙන් මරු කියන එක ඇඩ් කරලා හදාගන්න letters ටික මෙතනින් end වෙනවා ඊළඟට තියෙනවා තවත් additional letters ටිකක් හිරගනා කතකනා chart එකේ right මේ chart එක මෙතන තියෙනවා क्या क्यों क्यों and शा शू शो අන්නේ sounds ටික. එතකොට මෙන්න මේ sounds ටික හැදෙන විදිය තමයි ඊළඟට තියෙන්නේ. එතකොට මේකෙදි කරන්නේ කලින් අපි මේ ලියුවානේ basic chart එක මෙතන තියෙනවා. මේකේ තියෙන මේ e sound එකක් කියන letters වලට e sound එකක් කියන letters වලට add කරනවා යා you yo කියන letters. යා you yo කියන letters මේ e sound එකක් කියන letters වලට add කරනවා. එතකොට මුලින්ම තියෙන letter එක තමයි key කියන letter එක key. ඒ key වලට add කරලා තියෙනවා මෙතන යා එකක්. මේ වගේ additional letter එකක් මෙහෙම add කරද්දී main letter එකට වඩා ප්‍රධාන letter එකට වඩා පොඩියට තමයි side එකෙන් පොඩියට තමයි ලියන්නේ. ඒකට key එකට වඩා පොඩියට තමයි ලියන්නේ යා කියන එක. ඒ key වලට යා add කරාම කියා කියන sound එක හැදෙනවා. ඊළඟ key වලට u add කරාම Q කියන sound එක හැදෙනවා. key වලට yo add කරාම Q කියන sound එක හැදෙනවා. right okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த மேலதிகமான லெட்டர்ஸ்க்குரிய டேபிள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் படிச்ச டேபிள்ல வரக்கூடிய ஈ சவுண்டுக்குரிய எழுத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈ சவுண்டுக்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம கி, சி, நீ, ஈ அப்படின்னு வரக்கூடிய எழுத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அந்த எழுத்துக்களுக்கு வந்து யா, யூ, யோ இந்த எழுத்துக்களை எட் பண்றதன் மூலமா புதிய எழுத்துக்களை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே நேரம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிரதான எழுத்துக்கள் இப்ப வந்து கீ லைன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அந்த கீன்ற எழுத்து வந்து ஒரு முக்கிய எழுத்து பிரதான எழுத்தா காணப்படும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த யா, யூ, யோ இந்த எழுத்துக்கள் வந்து இந்த எழுத்துக்களை வந்து சின்னதா எழுதணும். பிரதான எழுத்துக்களை பெருசா எழுதிட்டு, அந்த மத்த எழுத்துக்களை யா, யூ, யோ அப்படின்னு எழுத்துக்களை வந்து சின்னதா எழுத வேணும். அப்படி எழுதுறதன் மூலமா ஒரு புதிய எழுத்தை வந்து உருவாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதாவது கீன்ற லைன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த கீக்கு வந்து யாவை எட் பண்றதன் மூலமா கியா அப்படின்னு எழுத்தும், கீக்கு வந்து யூ எட் பண்றதன் மூலமா கியூ அப்படின்னு எழுத்தும், கீக்கு வந்து யோவை எட் பண்றதன் மூலமா கியோ என்ற எழுத்தும் உருவாகும். ஓகே. right ඊළඟට she කියන letter එක ගන්නවා මෙන්න මෙතන තියෙන she වලට add කරනවා යා you yo දැන් she වලට යා add කරාම ෂා කියන sound එක දැන් she වලට you add කරාම ෂෝ කියන sound එක හැදෙනවා ඊළඟට she වලට yo add කරාම ෂෝ කියන sound එක හැදෙනවා ෂා ෂූ ෂෝ okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷி அப்படின்னு எழுதக்கூடிய லைனா காணப்படுது. இந்த லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யா எட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஷா அப்படின்ற எழுத்தும், அதே ஷி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யூ எட் பண்ணீங்க அப்படின்னா, ஷூ அப்படின்ற எழுத்தும், ஷி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யோ எட் பண்ணீங்கன்னா, ஷோ அப்படின்ற எழுத்தும் உருவாகக்கூடியதா காணப்படும். ஷா, ஷூ, ஷோ அப்படின்ற எழுத்துக்கள் உருவாகும். ඊළඟට ගන්නවා chi කියන letter එක chi දැන් chi වලට යා you yo add කරනවා chi වලට යා එකක් add කරාම cha sound එක දැන් u එකක් add කරාම chu yo add කරාම cho දැන් cha chu cho okay அடுத்தது வந்து சீன்ற எழுத்துக்கு வந்து யாவை எட் பண்ணீங்கன்னு சொன்னா சா அப்படின்ற எழுத்தும், சீன்ற எழுத்துக்கு யூ எட் பண்ணீங்கன்னா சூ அப்படின்ற எழுத்தும், சீன்ற எழுத்துக்கு யோ எட் பண்ணீங்கன்னா சோன்ற எழுத்தும் உருவாகும். ஓகே. ඊළඟට ගන්නවා ni කියන letter එක මෙතන තියෙන ni ni වලට යා you yo add කරනවා ni වලට යා එකක් add කරාම නියා කියන sound එක එනවා දැන් ni වලට you add කරාම niyu ni වලට yo add කරා මෙතන yo ලියාගන්න yo නියෝ කියන sound එක හැදෙනවා නියා නියෝ නියෝ okay
ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ அப்படின்ற எழுத்து எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, நீக்கு வந்து யா வெயிட் பண்ணீங்கன்னா நீயாவும், நீக்கு யூ வெயிட் பண்ணீங்கன்னா நீயும் உண்டும், நீக்கு யோ வெயிட் பண்ணீங்கன்னா நியோ அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். இந்த இடத்துல வந்து ஓகே. நியோ நீ, நியா, நியூ, நியோ அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. அந்த இடத்துல மேம் வந்து next யான்றத யுவா சாரி மேம். யோவா மாத்திக்கிறாங்க. ஓகே மேம். okay ඊළඟට එකම he කියන sound එක he මෙතනත් he වලට යායු යෝ add කරනවා he වලට යායු යෝ add කරාම යා ඊළඟට you add කරාම හියෝ yo add කරාම හියෝ යා හියෝ හියෝ okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹி அப்படின்ற இடத்துக்கு வந்து யா வெயிட் பண்ணினா ஹியாவும், ஹீன்ற எழுத்துக்கு வந்து யூ வெயிட் பண்ணா ஹியூவும், ஹீன்ற எழுத்துக்கு வந்து யோ வெயிட் பண்ணா ஹியோன்றும் வரக்கூடியதாக காணப்படும். ஹியா, ஹியூ, ஹியூ அப்படின்ற எழுத்துக்கள் உருவாகும். ஓகே மேம். right ඊළඟට e sound එකක් එන්න එක තමයි me කියන එක නම් me වලට යා you yo add කරනවා මියා me වලට යා add කරාම මියා කියන sound එක ඉතින් me වලට you add කරාම මියු කියන sound එක එනවා and me වලට yo add කරාම මියෝ කියන sound එක එනවා මියා මියෝ මියෝ okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, மீ அப்படின்ற லைன், மீன்ற எழுத்துக்கு வந்து யா வெயிட் பண்ணீங்கன்னா மியா அப்படின்ற சவுண்டும், மீன்ற எழுத்துக்கு வந்து யூ வெயிட் பண்ணீங்கன்னா மியூ அப்படின்ற எழுத்தும், மீன்ற எழுத்துக்கு வந்து யோ வெயிட் பண்ணீங்கன்னா மியோ அப்படின்ற எழுத்தும் உருவாகக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். ඊළඟ letter එක තමයි री කියන එක නම් री වලට යා you yo add කරාම රියා රියෝ රියෝ කියන letters ලැබෙනවා right okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீ அப்படின்ற எழுத்துக்கு வந்து யா வெயிட் பண்ணீங்கன்னா ரியான்ற எழுத்தும், ரீக்கு வந்து யூ வெயிட் பண்ணீங்கன்னா ரியூன்ற எழுத்தும், ரீக்கு வந்து யூ வெயிட் பண்ணீங்கன்னா ரியோன்ற எழுத்தும் உருவாகக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். ඊළඟට අපි අර කලින් හදාගත්ත additional letters වල තියෙන G කියන letter එක ගන්නවා. G වලට යා you yo add කරාම ග්යා ගියු ගියෝ කියන sounds දෙනවා. ග්යා ගියු ගියෝ. Okay. அடுத்தது வந்து நாங்க ஏற்கனவே உருவாக்கின அடிஷனல் லெட்டர்ஸ்ல வரக்கூடிய கி அப்படின்னு எழுத்து எடுக்கிறோம். அந்த கீக்கு யா எட் பண்ணினா கியாண்டும், கீக்கு வந்து யூ எட் பண்ணினா கியூண்டும், கீக்கு வந்து யோ எட் பண்ணினா கியோண்டும் வரக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். next ඊළඟට ගන්නේ G කියන letter එක. G වලින් මෙන්න මේ G එක තමයි ගන්නෙ. කියන්නේ she වලට තෙල්ටින් add කරලා ගත්ත G එක මේක ගන්නෙ නේ. ඒතර G වලට add කරනවා යා you yo. මෙතන හැදෙන sound එක තමයි ja ju jo. ja නෙමෙයි y එකක් එන්නේ නේ. ja ju jo කියන sounds දෙනවා. G වලට යා you yo add කරාම. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜா, ஜூ, ஜோன்ற எழுத்த வந்து எப்படி உருவாக்குறேன் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு வந்து இருக்கக்கூடிய எழுத்து வந்து ஜி அப்படின்ற எழுத்து வந்து எடுக்கப்படுது. இதுல வந்து எந்த ஜி எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஷீன்ற எழுத்துக்கு தென் போட்டதன் மூலமா உருவாக்கப்பட்ட ஜி அப்படின்ற எழுத்து வந்து எடுக்கப்படக்கூடியதா காணப்படும். இந்த ஜி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யா அப்படின்ற எழுத்து யான்ற எழுத்து போடுறதன் மூலமா ஜான்ற எழுத்து உருவாகும். ஜியா அப்படின்னு உருவாகுது, ஜா அப்படின்னு உருவாகக்கூடியதா காணப்படும். அதே மாதிரி இந்த ஜிக்கு வந்து யூ எட் பண்ணதன் மூலமா ஜூ அப்படின்றது உருவாகும். ஜியூ இல்ல ஜூ உருவாகக்கூடியதா காணப்படும். அதே மாதிரி இந்த ஜிக்கு வந்து யோ எட் பண்ணீங்கன்னா ஜோ அப்படின்னு உருவாகும். அப்ப இந்த ஜிக்கு வந்து யா, யூ, யோ அப்படின்னு எட் பண்ணதன் மூலமா ஜா, ஜூ, ஜோ அப்படின்ற லைன் வந்து உருவாகும். ஓகே. Okay next letter එක B කියන එක B. B වලට යා you yo add කරාම බියා බියු බියෝ කියන sounds දෙනවා. බියා බියු බියෝ. Okay. அடுத்ததா பி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யா, யூ, யோ அப்படின்றத எட் பண்றதன் மூலமா பியா, பியூ, பியோ அப்படின்ற எழுத்துக்கள் உருவாகும். ஓகே. එතන last one P කියන letter එක P වලට යා you yo add කරනවා. ඒකට හැදෙනවා ප්යා පියු පියෝ. ප්යා පියු පියෝ. Okay. அடுத்தது கடைசியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பி அப்படின்ற எழுத்துக்கு வந்து யா, யூ, யோ அப்படின்னு செட் பண்ணது மூலமா பியா, பியூ, பியோ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து உருவாகும். ஓகே மேம். right okay. එතකොට මේ වගේ A additional chart එක හදාගන්න මේ විදිහට E sound එකට යා you yo add කරලා. ඒතකොට හිරගනා වගේම තමයි කතගනා වලත් ඒ විදිහටම තමයි shape එක. ඒ letters ටික විතරයි වෙනස් වෙන්නේ. ඒ නිසා මේක
තනියම ලියන්න පුළුවන් වෙයි නේද? පුළුවන්ද? ஹிரகனாவை போலதான் வந்து கதகனாவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். කතකනත් අර කලින් වගේමයි ඊ කියන සවුන්ඩ් එකට ඇඩ් කරනවා යායෝ යෝ හරි ඒ විදිහටම ඒ chart එකක් ලියා ගන්න ස්ක්‍රීන්ෂොට් එකක් අවශ්‍ය නම් ගන්න අරගෙන ඒ chart එකයි එතකොට මෙතනින් හිරගනා කතකනා ඔක්කොම ඇල්ෆබෙට් එක මෙතනින් end වෙනවා ඊළඟට මේ ටික හොඳට ප්‍රැක්ටිස් කරන්න මේ letters ටික ඊළඟට ඕගලන්ට කරන්නේ මේකේ තියෙනවා තව long vowels කියන එක ඊළඟට ඩබල් කොන්සනන්ට් ඒ කියන්නේ හල් කිරීමයි දීර්ඝ අක්ෂර කියන එක තමයි ඊළඟට කරන්නේ ඒක අපි next week එකේ කරමු ඒක මේ letters ටික practice කරන්න right doubts මොන හරි තියෙනවා නම් කියන්න அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கதகனா எழுத்துக்களும் வந்து ஏற்கனவே நான் பார்த்த ஹிரகனா மாதிரி தான். நீங்க என்ன செய்யணும்னா கதகனாலையும் வரக்கூடிய சவுண்ட் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு வந்து யா யூ யோ அப்படின்ற செட் பண்ணுவது மூலமா இந்த புதிய எழுத்துக்களை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யலாம்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் சரி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ள என்ன செய்யலாம்னா உங்களுக்கு இதெல்லாம் எழுதி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதோட வந்து எழுத்துக்கள் எல்லாம் முடியுது. இரகனா கதகனால வரக்கூடிய அவ்வளவு எழுத்துக்கள் வந்து இந்தியோட முடியக்கூடியதாக இருக்குது. நீங்க என்ன செய்யணும்னா நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லாங் வவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் டபுள் கன்சனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மிதமாக காணப்படுது அதை வந்து நெக்ஸ்ட் வீக் ஒன்று செய்யப்படக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம் ஓகே right okay நான் අද class එක end කරමු arigato thank you ஓகே மேம் அரிகத்தோ கசாயமா பாய் மேம் குட் நைட் bye good night